வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பயிற்சி 4-2 முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழ்கண்டவற்றின் மதிப்புகளை காண்க. இங்கே ஒரு 3 இது இருக்குது. அவருடைய மதிப்புகளை நம்ம கண்டுபிடிக்கணும். முதல் இது பாருங்கள், என்ன இருக்குது? கொசிகண்ட் 15 டிகிரியோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு அட்டவணையில் என்ன கண்டுபிடிக்கலாம்? 0, 30, 45, 60, 90 இது மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். கொசிகண்டை நேரடியாக கண்டுபிடிக்க முடியாது. அப்போ என்ன செய்யலாம் பாருங்கள், 1 இந்த கொசிகண்ட் தீட்டாவை எப்படி எழுதலாம்? 1/sin தீட்டான்னு எழுதலாம். இங்கே தீட்டாவுக்கு பதிலாக 15 டிகிரி. கொசிகண்ட் 15 எப்படி எழுதலாம்? 1/sin 15 எழுதலாம். அப்போ பாருங்கள், நம்ம sin 15 தான் கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சிடலாமா? பாருங்கள், sin 15 டிகிரி ஈக்குவல் டு பாருங்கள், நமக்கு 15க்கு ஃபார்முலா இல்லை. அதை இப்போ எப்படி எழுதலாம் பாருங்கள், sin 45 டிகிரி மைனஸ் 30 டிகிரின்னு எழுதலாமா? sin 45 டிகிரி மைனஸ் 30 டிகிரின்னு எழுதலாம். 45 30 கழிச்சா 15. இப்போ பாருங்கள், 45 30 நமக்கு தெரிஞ்ச மதிப்பு வந்துடுச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த போகிற ஃபார்முலா அங்கே எழுதுகிறோம் பாருங்கள். sin a மைனஸ் b equal to sin a cos b minus cos a sin b. மாறி மாறி வரும். சைன்னா காசும் சைனும் சேர்ந்து கலந்து வரும். சரியா? இப்போ பாருங்க, இதான் என்னது? a, இது வந்து b. அப்படியே இந்த ஃபார்முலா இது பண்ணலாமா? sin a, ஏக்கு பதிலாக 45 டிகிரி, காஸ் பிக்கு பதிலாக 30 டிகிரி, மைனஸ் போட்டாச்சு, காஸ் ஏக்கு பதிலாக 45 டிகிரி, சைன் பிக்கு பதிலாக 30 டிகிரி. இப்போ இந்த மதிப்பை கண்டுபிடிச்சா போதும். பாருங்கள், நமக்கு அட்டவணை 9 நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த அட்டவணை தான் நம்ம பயன்படுத்தி மதிப்புகளை எடுக்க போகிறோம். எடுத்துடலாமா? சைன் 45 டிகிரியோட மதிப்பு 1/√2 இன்ட்டு காஸ் 30ஓட மதிப்பு √3/2 மைனஸ் காஸ் 45ஓட மதிப்பு 1/√2 சைன் 30ஓட மதிப்பு 1/2. பாருங்கள், இந்த அட்டவணையில் நான் மதிப்புகளை எடுத்திருக்கேன். இது சுருக்கிடலாமா? பாருங்கள், ஈக்குவல் டு பெருக்குங்க, 1ஐயும் √3ஐயும் பெருனா √3, √2 பெருக்கல் 2 அதே தான் வரும். நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2√2ன்னு எழுதலாம். மைனஸ் இதை பெருக்குங்க, 1 1, இதை பெருக்குனா √2 2 பெருக்குனா 2√2. எது சமமாக இருக்குது? பகுதி சமமாக இருக்குது. அப்போ பகுதியை நம்ம ஒரு தடவை எழுதிக்கிட்டு தொகுதி நம்ம என்ன செய்யலாம்? அப்படியே கூட்டலாம் அல்லது கழிக்கலாம். √3 - 1. இது எதோட மதிப்பு? sin 15 டிகிரியோட மதிப்பு. ஆனால் நமக்கு என்ன வேணும்? கொசிகண்ட் 15 டிகிரியோட மதிப்பு வேணும். கொசிகண்ட் 15 டிகிரி ஈக்குவல் டு 1 பாருங்க, 1/sin 15. sin 15 நம்ம அங்கே கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? √3 - 1/2 இன்ட்டு √2 ஈக்குவல் டு 1 பெருக்கல் இந்த வகுத்தல் இருக்கு இல்லையா, பெருக்கலாம் மாற்றியாச்சு. இது தலைகளை மாறுமாங்க, 2√2 என்ன வரும்? √3 - 1 பெருக்கிருங்க, ஈக்குவல் டு 1 கொண்டு போயிருந்தா இதே தான் வரும். 2√2 √3 - 1. இதான் என்னது? நமக்கு தேவையான கொசிகண்ட் 15 டிகிரியோட மதிப்பு. சரியா? அடுத்தது நம்ம ரெண்டாவது பார்க்கலாமா? பாருங்க, ரெண்டாவது இது என்ன கொடுத்துருக்காங்க? சைன் ஆஃப் -105 டிகிரி ஈக்குவல் டு, இப்போ பாருங்க, உள்ள மைனஸ் இருக்குது. உள்ள மைனஸ் இருந்துச்சுன்னா சைனு காசு தவிர மிச்சம் என்ன வந்தாலும் வெளியில் வந்துடும். அப்போ அந்த மைனஸ் வெளியில் வந்து என்ன ஆயிரும்? சைன் 105 டிகிரியாக மாறிவிடும். ஈக்குவல் டு மைனஸ் இந்த சைன் 105 டிகிரியை இங்கே இந்த இடத்துல காசு இருந்துச்சுன்னா இது ப்ளஸ்ஸாக மாறிடும். காசை தவிர, அதாவது காசு அதோட தலைகளை சீக்கட்டை தவிர மிச்சம் என்ன வந்தாலும் மைனஸ் தான். சரியா? இப்போ பாருங்கள், சைன் இந்த 105 எப்படி பிரித்து எழுதலாம்? 60 டிகிரி + 45 பிரித்து எழுதலாமா? ஏன்னா நமக்கு இதுதான் மதிப்பு தெரியும். சரியா? இப்போ பாருங்கள், இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும். சைன் a + b ஃபார்முலா அந்த இடத்துல எழுதட்டுமா? சைன் a + b ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? sin a cos b ப்ளஸ் cos a sin b ரெண்டு கலந்து வரும். சரியா? இங்கே ப்ளஸ்னால் ப்ளஸ் தான். இப்போ இதை வச்சு எழுத போகிறோம். இதான் என்னது நமக்கு? a, இது வந்து b. எழுதுங்க, sin a, sin a, ஏவோட மதிப்பு 60 டிகிரி, cos b, b யோட மதிப்பு
45 டிகிரி. அதுக்கடுத்து ஃபார்முலா இருக்கிற ப்ளஸ் காஸ் ஏ, ஏவோட மதிப்பு 60 டிகிரி, சைன் பி, பியோட மதிப்பு 45 டிகிரி ஈக்குவல் டு இந்த மைனஸ், வெளியில் மைனஸ் இருக்கு இல்லையா, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இதில் இருந்தால் நம்ம மதிப்பில் எடுத்து எழுத போகிறோம். எழுதுவோமா? சைன் 60 டிகிரியோட மதிப்பு √3/2, காஸ் 45ஓட மதிப்பு 1/√2 ப்ளஸ் காஸ் 60 டிகிரியோட மதிப்பு 1/2 இன்ட்டு சைன் 45ஓட மதிப்பு 1/√2. இப்போ பாருங்கள், மைனஸ் ஆஃப் பகுதி சமமாக இருக்கா, 2√2 2√2 பகுதி சமமாக இருக்குது. ஒரு தடவை நம்ம அப்படியே எழுதிக்கலாம், 2√2 பெருக்குங்க. 2√2 பண்ணால் 2√2 2 பகுதி சமமாக இருக்குது, ஒரு தடவை எழுதியாச்சு. தொகுதியை நம்ம அப்படியே கூட்டலாம் அல்லது கழிக்கலாம். பாருங்கள், 1√3 பெருக்குனா √3 ப்ளஸ் 1 இதான் என்னது நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்தது மூணாவது பார்க்கலாமா? பாருங்கள், மூணாவது இது என்ன கொடுத்துருக்காங்க, காட் 75 டிகிரி. காட்டுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, 70 நேரடியாக கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இந்த முதல் கணக்கு நம்ம மாற்றணும் இல்லையா, கொசிக்கண்ட 1/sin மாத்திரமா, அதே மாதிரி இது என்ன செய்யலாம்னா 1/tan மாற்றலாம், tan 75 டிகிரி. சரியா? இப்போ பாருங்கள், நம்ம tan 75 கண்டுபிடிச்சலாம் ஈஸியாக. பாருங்கள், tan 75 டிகிரி ஈக்குவல் டு இதுக்கு இதை எப்படி பிரிக்கலாம் பாருங்கள், tan 45 டிகிரி ப்ளஸ் 30 எழுதிக்கலாமா? 45 30 கூட 75 நமக்கு கரெக்டாக வந்துடும். இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த போகிற ஃபார்முலா அங்கே எழுதுகிறோம் பாருங்கள், tan A tan of A plus B equal to tan A plus tan B by 1 minus tan A into tan B. இந்த ஃபார்முலா தான் நம்ம இந்த இடத்துல பயன்படுத்த போகிறோம். பயன்படுத்தலாமா? பாருங்கள், ஈக்குவல் டு இதான் என்னது, A, இது B. சரியா? இப்போ பாருங்கள், tan A, tan Aன்னா tan 45 டிகிரி ப்ளஸ் tan B, tan Bன்னா எத்தனை டிகிரி, 30 டிகிரி பை 1 மைனஸ் tan A, ஏன்னா எவ்வளவு, 45 டிகிரி இன்ட்டு tan B, Bன்னா எவ்வளவு, 30 டிகிரி. இப்போ பாருங்கள், மதிப்புகளை நம்ம எடுத்து எழுத போகிறோம். எதுலேருந்து, இந்த அட்டவணையிலேருந்து தான் எடுத்து எழுத போகிறோம். எழுதுவோமா? பாருங்கள், tan 45 டிகிரியோட மதிப்பு 1 ப்ளஸ் tan 30ஓட மதிப்பு 1/√3 பை 1 மைனஸ் tan 45 டிகிரியோட மதிப்பு 1, இந்த இடத்துல tan 30ஓட மதிப்பு 1/√3. இந்த இடத்துல எழுதுகிறேன் பாருங்கள், இந்த இடத்துல ஈக்குவல் டு குறுக்கு பெருக்கல் எடுத்துருவோமா? இந்த இடத்துல பாருங்கள், 1ன்னா 1/1 தான் அர்த்தம். அப்போ பெருக்குங்க, 1ஐயும் √3ஐயும் பெருக்குனா √3, குறுக்க பெருக்குங்க. 1ஐயும் √3ஐயும் பெருக்குனா √3 ப்ளஸ் 1ன்னா 1. அதே மாதிரி தான் இந்த இடத்துல குறுக்கு பெருக்கெல்லாம் எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், 1ஐயும் 1/√3ஐயும் பெருக்குனா 1/√3 தான். அப்போ இந்த இடத்துல 1ன்னா என்ன அர்த்தம், 1/1ன்னு அர்த்தம். பெருக்குங்க, 1ஐயும் √3ஐயும் பெருக்குனா √3, குறுக்க பெருக்குங்க, 1ஐயும் √3ஐயும் பெருக்குனா √3 மைனஸ் 1ன்னா 1. இப்போ பாருங்கள், நமக்கு இந்த √3 இந்த √3 கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், √3 ப்ளஸ் 1 பை √3 மைனஸ் 1. இந்த இடம் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள், ஈஸியாக தான் சொல்லியிருக்கேன். 1 கொண்டு பெருக்குனா இதே தான் வரும், 1/√3 தான். குறுக்கு பெருக்கல் எடுத்தாச்சு, 1ஐயும் √3ஐயும் பெருக்குனா √3, குறுக்க பெருங்க, 1ஐயும் √3ஐயும் பெருக்குனா √3 மைனஸ் 1ன்னா 1 போட்டாச்சு. இது எதோட மதிப்புன்னா tan 75 டிகிரியோட மதிப்பு. ஆனால் நமக்கு என்ன வேணும், காட்டு 75 டிகிரியோட மதிப்பு வேணும். அப்போ காட்டு 75ன்னா 1/tan 75, 1/tan 75. tan 75 நமக்கு கண்டுபிடிச்சிருக்கோம், என்ன, √3 + 1/√3 - 1 ஈக்குவல் டு 1 பெருக்கல், இந்த வகுத்தில் பெருக்கலாம், அது தலைகளை மாறி பாருங்க, √3 - 1/√3 + 1 ஈக்குவல் டு 1 கொண்டு பெருக்கினா இதான் ஆன்சர், √3 - 1/√3 + 1. இதான் என்னது, நமக்கு தேவையான காட் 75 டிகிரியோட மதிப்பு. சரியா? இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.